வணக்கம் மக்களே. இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துடலாம். முதலாவதா நிஃப்டி 50 இன்னைக்கு 41 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல போய் 24,167க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. சென்செக்ஸ் இன்னைக்கு 187 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல போய் 79,595க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. நிஃப்டி பேங்க் 342 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல போய் 55,647க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு 0.57% நெகட்டிவ். நிஃப்டி மிட் கேப் 50 1% பாசிட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்ல 22 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ்லயும் 28 ஸ்டாக்ஸ் நெகட்டிவ்லயும் முடிச்சிருக்காங்க. அடுத்ததா ஏத்தர் எனர்ஜிஸ், இவங்க வந்து எலக்ட்ரிக் டூ வீலர் மேனுஃபேக்சரர். இவங்க ஃபிஸ்கல் இயர் 25ல ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் மெயின் போர்டு ஐபிஓ வந்து லான்ச் பண்ண போறாங்க. இவங்க ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமா 2626 crores வர்த்தான ஷேர்ஸ் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமா கொடுக்க போறாங்க. இவங்க ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமா 1.1 crore ஷேர்ஸை வந்து கொடுக்க போறாங்க. ஆஃபர் ஃபார் சேல்ஸ்ல ப்ரொமோட்டரும் இன்ஸ்டிடியூஷன்ஸும் அவங்களோட ஸ்டேக்ஸை வந்து விற்கிறாங்க. இதுல ஹீரோ மோட்டோகார்ப் கூட 37% ஆஃப் ஸ்டேக்ஸை வந்து வச்சிருக்காங்க. பட் அவங்க வந்து இந்த ஆஃபர் ஃபார் சேல்ஸ்ல அவங்களோட ஸ்டேக்ஸை விற்க போறது இல்லை. இவங்க ஓலா, டிவிஎஸ் மோட்டார், பஜாஜ் ஆட்டோக்கு அடுத்தபடியா லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரரா இருக்காங்க. அடுத்ததா ஹெச்சிஎல் அவங்களோட Q4 ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹெச்சிஎல்லோட நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த குவார்ட்டர்ல 4,307 crores இருக்கு. ரெவன்யூ 6% வந்து இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. இந்த குவார்ட்டர்ல 30,246 crores இருக்கு. ஸோ இவங்க 18 rupees டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் April 28. இது வந்து May 6 அன்னைக்கு ஷேர் ஹோல்டர்ஸோட அக்கௌண்ட்ஸ்ல வந்துடும். அடுத்ததா இவங்களோட ரெவன்யூ growth கைடன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் ஃபிஸ்கல் இயர் 26 இது வந்து 2 to 5% இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் 18%லேருந்து 19% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபிஸ்கல் இயர் 25ல வந்து இவங்க கொடுத்த கைடன்ஸோட இதை வந்து இவங்க அட்டைன் பண்ணிட்டாங்க. அடுத்ததா ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் அனலிஸ்ட்ஸ். ஸோ இவங்க டெக்னிக்கலாக புல்லிஷாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 to 4 weeks டைம் டியூரேஷனில் 747லேருந்து 815 வரைக்கும் டார்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக். அடுத்ததா ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட் கேப் 15 lakh crore வந்து தாண்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா இவங்க ரிலையன்ஸ், டிசிஎஸ்க்கு அப்புறமா 3rd மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனியா வந்து மாறுறாங்க மார்க்கெட் கேப் படி. ஆல்ரெடி டிசிஎஸ் வந்து கடந்த February மந்த் இந்த 15 lakh வந்து தாண்டுச்சு. 15 lakh crore மார்க்கெட் கேப்பை வந்து தாண்டுச்சு. ரிலையன்ஸோட மார்க்கெட் கேப் வந்து 17.5 lakh crore இருக்கு. டிசிஎஸ் வந்து கரண்ட்லி 12 lakh crore வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஐடி ஃபீல்டு வந்து ஐடி செக்டார்ஸ் எல்லாம் இப்போ டவுனா இருக்க காரணத்துக்காக. அடுத்ததா வாரி எனர்ஜிஸ், பிரீமியம் எனர்ஜிஸ், இந்த ஷேர்ஸ் எல்லாம் இன்னைக்கு 8% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டிருக்காங்க சோலார் எக்யூப்மெண்ட் இம்போர்ட்ஸ்க்கு. ஸோ இது எதுக்குன்னா யூஎஸ்லேயே வந்து இந்த மேனுஃபேக்சரர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான். பட் இருந்தாலும் இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த டேக்ஸ் போட்டிருக்கிறதுனால இது வந்து இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு இது ஒரு நல்ல விஷயமா கன்சிடர் பண்ணி இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ரேலி ஆயிருக்கு. கம்போடியா, வியட்நாம், மலேசியா, தாய்லாந்து இந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் 3,521% ஆஃப் ஆன்டி டம்பிங் டியூட்டி வந்து போட்டிருக்காங்க. இது மோஸ்ட்லி வந்து யூஎஸ் மேனுஃபேக்சரர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டியூட்டி கொண்டு வந்திருக்காங்கன்ற காரணத்துக்காக இது வந்து டெம்பரரி ரேலி தான். பட் ஃபியூச்சரில் வந்து இந்த ஸ்டாக்ஸும் ஒரு டவுன் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு அனலிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. 12லேருந்து 13% வரைக்கும் டவுன் பர்ஃபார்மன்ஸை இந்த ஸ்டாக்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா 361 இவங்க வந்து யூபிஎஸோட இந்தியன் வெல்த் பிஸ்னஸ்ல 307 crore வர்த்தான ஸ்டேக்ஸை வந்து அக்வயர் பண்றாங்க. இது மூலமா வந்து இவங்க
யூபிஎஸ்ல வந்து ஸ்டேக்ஸை வாங்குறாங்க. அதே மாதிரி யூபிஎஸும் வந்து 361 வேம்ல 4.95% ஆஃப் ஸ்டேக்ஸை வந்து வாங்குறாங்க. ஸோ இது ரெண்டு ஃபிர்மும் சேர்ந்து இவங்க ஒரு கொலாபரேட் பிஸ்னஸை வந்து பண்ணுவாங்க இந்தியா அண்ட் அப்ராட்ல வெல்த் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ்ல. அடுத்ததா சியன்ட் டிஎல்எம் இவங்க வந்து Q4 ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது ப்ராஃபிட் இவங்களுக்கு 36.5% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. இந்த குவார்ட்டர்ல 31 crores இருக்கு. ரெவன்யூ 18.3% அதிகரிச்சிருக்கு. இந்த குவார்ட்டர்ல 428 crores இருக்கு. எபிட்டா 51.2% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் 13.4% அதிகரிச்சிருக்கு. அடுத்ததா டாடா கம்யூனிகேஷன்ஸும் இவங்களோட Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 223.6% வந்து அதிகரிச்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் டிஜிட்டல் ஃபேப்ரிக் போர்ட்ஃபோலியோவோட ரோபஸ்ட் growth தான் இதுக்கு காரணமா சொல்லியிருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் வந்து 223.6% அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த குவார்ட்டர்ல 1040.5 crores இருக்கு. இவங்க வந்து டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ₹25 per ஷேர். ரெவன்யூ வந்து 6.1% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. 5990.4 crores இருக்கு. எபிட்டா 4.2% அதிகரிச்சிருக்கு. 1122.1 crores இருக்கு. அடுத்ததா ஹேவல்ஸ் இந்தியா இவங்களும் வந்து இவங்களோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 16% அதிகரிச்சிருக்கு. 518 crores இருக்கு. ரெவன்யூ 20% அதிகரிச்சிருக்கு. 6543 crores இருக்கு. இந்த ரெவன்யூக்கு மேஜர் கான்ட்ரிபியூஷன் கேபிள்ஸ் பிசினஸ்ல இருந்து. அடுத்ததா டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ₹6 வந்து டிவிடெண்டா தராங்க. எபிட்டா 19.3% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் ஃபிளாட்டா இருக்கு. 11.6% இருக்கு. அடுத்ததா பூனாவாலா ஃபின்கார்ப் வந்து அவங்களோட ரீட்டைல் லெண்டிங் பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கன்சியூமர் டியூரபிள் லோன்ஸையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க ஒரு டிஜிட்டல் இஎம்ஐ கார்டையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது மூலமாக வந்து கன்சியூமர்ஸ் ஈஸியாக வந்து இந்த கன்சியூமர் டியூரபிள்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இவங்க ஆல்ரெடி வந்து கோல்டு லெண்டிங் பிஸ்னஸையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஐடியாஸில் இருக்காங்க. கடந்த சில நாட்களாக பூனாவாலா ஃபின்கார்ப் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பிஸ்னஸ் ப்ரொஜெக்ஷன்ஸும் வந்து நல்லா இருக்கு. அடுத்ததா டிசிஎஸ் வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸோட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்க்கு வராங்க. இது எதுக்குன்னா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் அவங்களோட ரீட்டைல் ட்ரேடிங் அண்ட் புரோக்கரேஜ் பிளாட்ஃபார்மை வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க. அதுக்கு இவங்க வந்து டிசிஎஸோட டெக்னிக்கல் சப்போர்ட்டை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிறதா இருக்காங்க. அடுத்ததா எட்டர்னல் ஜொமேட்டோ ஷேர் பார்த்தீங்கன்னா 4% கிட்ட வந்து அதிகரிச்சிருக்கு. இதுக்கு காரணம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஃபாரின் ஓனர்ஷிப் வந்து 49.5% வரைக்கும் அதிகரிக்க போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மேனேஜ்மெண்ட். ஸோ இது மூலமாக வந்து பை த இயர் ஃபிஸ்கல் இயர் 2030 வந்து இவங்களோட மார்ஜின் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 15 to 20% வரைக்கும் இவங்களோட எபிட்டா அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஷேருக்கு வந்து ₹35 வரைக்கும் வந்து ஒரு ஷேருக்கு ஜொமேட்டோட வேல்யூவேஷனும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டில் வந்து இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இம்ப்ரூவ்மெண்ட் காரணமா வந்து பாசிவ் அவுட்ஃப்ளோஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் இன்னைக்கு மீண்டும் ஒரு 6% வந்து குறைஞ்சிருக்கு. கடந்த சில நாட்களாக நல்ல ரேலியை கொடுத்துருந்தது. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட மைக்ரோ ஃபினான்ஸ் லெண்டிங்லேயும் வந்து 600 crore டிஸ்கிரிப்ரன்சி நடந்திருக்கிறதா வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால வந்து ஒரு ஃபாரன்சிக் ஆடிட்டும் வந்து பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் மத்தியில வந்து ஒரு நம்பிக்கையின்மையை கொண்டு வந்திருக்கு இந்த ஷேர் மேல. அதனால இன்னைக்கு ஒரு டவுன் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ இவங்களோட லாசஸ் வந்து 2000 crore வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலுமே வந்து நான் ஒரு 600 ரேஞ்ச் கிட்ட மீண்டும் வந்துச்சுன்னா நான் லாங் டேர்ம்க்கு வந்து இதை கன்சிடர் பண்ணலான் இருக்கேன். அடுத்ததா இன்னைக்கு எஃப்ஐஐ டிஐஐ பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. 1290 crores ஸ்டேக்ஸ் வாங்கியிருக்காங்க. டிஐஐ நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. 885.6 crores ஸ்டேக்ஸை வித்திருக்காங்க.
நன்றி மக்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொளியில சந்திப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.